guys, this is Mahalakshmi. இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு சாரி. இனிமேல் எப்பப்போ வீடியோஸ் வரப்போகுதுன்ற அப்டேட் வீடியோட எண்டில் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். புது சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம், விச் இஸ் லேர்ன் அபவுட் ப்ரோ ஃபீச்சர்ஸ் இன் யுவர் ஃபோன் வித் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷட்டர் ஸ்பீட். ஷட்டர் அப்படின்னா ஒரு டோர், அண்ட் ஒரு டோர் மூடி திறக்கிற ஸ்பீடை தான் நம்ம ஷட்டர் ஸ்பீட்னு சொல்கிறோம். அதிகமான ஷட்டர் ஸ்பீட் வைக்கும்போது உங்கள் ஆப்ஜெக்ட் மேலே லைட் கம்மியாக இருக்கும், அதனால உங்களால் ஷார்ப்பான இமேஜஸை எடுக்க முடியும். வேறாஸ் நீங்கள் ஸ்லோவான ஷட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணும்போது உங்களால் லைட் கம்மி பண்ண முடியாது, விச் மீன்ஸ் உங்கள் ஆப்ஜெக்ட் மேலே லைட் நிறைய படும் அண்ட் மோஷன் பிளட் மாதிரியான எஃபெக்ட்ஸும் உங்களோட ஃபோட்டோஸில் உங்களால் பார்க்க முடியும். சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, நம்ம வீட்டில் இருக்க டோர் ரொம்ப நேரம் திறந்துருந்துச்சுன்னா நிறைய லைட் உள்ள என்ட்ராகும். வேறாஸ் நீங்கள் திறந்து மூடினீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே கம்மியான லைட் என்ட்ராகும். சிம்பிள். நீங்கள் ட்ரீமியான ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க ஆர் உங்களோட ஆப்ஜெக்ட் நிறைய லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷட்டர் ஸ்பீடை கம்மியாக வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1/4. வேறாஸ் உங்கள் ஆப்ஜெக்ட் மேலே கம்மியான லைட் வேணும் அண்ட் ஷார்ப் அண்ட் கிளியரான இமேஜை நீங்கள் கேப்சர் பண்ணணும், மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை அதிகமாக வைக்கிறது மூலிமா உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஸ்லோ மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை கம்மியாக தான் வைக்கணும் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை அதிகமாக தான் வைக்கணும். அப்போ தான் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். டியூஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டேஸில் ரெகுலராக வீடியோஸ் வரும் அண்ட் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வரும். இதை தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னு தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக